வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கல்லி அப்படின்னா மழைநீர் அதிக வேகத்தில் நிலத்தின் மேற்பரப்பில் ஓடி மண்ணை வெட்டி ஆழமான மற்றும் அகலமான கால்வாய் போன்ற பள்ளங்களை உருவாக்குவது கல்லி எனப்படுகிறது. இது ஷீட் எரோஷன் மற்றும் ரில் எரோஷன் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். சாதாரண உழவு மூலம் சரி செய்ய முடியாத அளவுக்கு எரோஷன் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சீட் எரோஷன் ரில் எரோஷன் மூலிமா பள்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம பிரைமரி டில்லேஜ் செகண்டரி டில்லேஜ்னு இந்த கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் மூலிமாவே அதை சரி பண்ணிடலாம். ஆனால் இது கல்லி பார்த்திங்கன்னா ஆழமாக குழி தொண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நீங்கள் இந்த உழவு மூலம் சரி செய்ய முடியாது. அதாவது டீப் சேனல்ஸ் ஃபார்ம்டு பை கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப் வாட்டர் ஆர் கால்டு கல்லீஸ். கல்லி எரோஷன் மற்றும் அது எப்படி ஏற்படுது அதுக்கான காரணங்கள் பார்க்கலாம். மழைநீர் அதிக வேகத்தில் ஓடி மண்ணை அகற்றி பெரிய பள்ளங்களை உருவாக்கும் மண் அரிப்பு தான் கல்லி எரோஷன் எனப்படும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அதிக மழைப்பொழிவு, நிலச்சரிவு ஸ்டீப் ஸ்லோப், தாவர மூடுபரப்பு இல்லாமை, அதாவது அந்த வெஜிடேஷன் கவர் இல்லாமல் இருக்கிறதுனால, அதிக ரன் ஆஃப் வெலாசிட்டி, தவறான உழவு முறைகள், ஓவர் கிராசிங், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன். டைப் ஆஃப் கல்லீஸ் பார்க்கலாம். ஸ்மால் கல்லி லெஸ் தென் 3 மீட்டர் டெப்த் இருக்கும். மீடியம் கல்லி 3 to 9 மீட்டர் டெப்த் இருக்கும். லார்ஜ் கல்லி மோர் தென் 9 மீட்டர் டெப்த் இருக்கும். ஸ்மால் கல்லி அப்படின்னா எளிதாக நிரப்பலாம், அதாவது உழவு மூலிமா அதை சரி பண்ணிடலாம். வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ் என பயன்படுத்தப்படும். மீடியம் கல்லி அப்படின்னா டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. அது நீங்கள் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பின்னாடி பார்க்கலாம். லார்ஜ் கல்லி அதிகமான பள்ளம் விழுந்துருச்சு அப்படின்னா பர்மனெண்ட் என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். கல்லி ஃபார்மேஷன் ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ். ஃபார்மேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா சிறிய கால்வாய் உருவாகும். டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா வித்து மற்றும் டெப்த் அதிகரிக்கும். ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா வெஜிடேஷன் வளர்ச்சி மூலம் நிலைபெறும். அதாவது பள்ளம் வந்த உடனே அதில் அந்த வெஜிடேஷன் கவர் புல்லெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னா அது அப்படி ஸ்ட்ராங்காக மாறிடும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் கல்லி எரோஷன் பார்க்கலாம். இதில் அக்ரிகல்ச்சரல் எஃபெக்ட், என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட்ஸில் ஃபர்டைல் டாப் சாயில் லாஸ் ஆகிடும். கிராப் ஈல்டு ரிடக்ஷன், லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா செடிமெண்டேஷன், ஃப்ளட் ரிஸ்க், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ரிடக்ஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்த்தோம் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா, கல்லினா என்ன, நம்ம எரோஷன் பார்த்திங்கன்னா சீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் இப்படி 4 டைப் படிச்சிருப்போம். இப்போ இந்த கல்லி எரோஷனுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ், அதிகமாக அந்த பள்ளம் வந்துடும் அப்படின்ட்டு. நீங்கள் பள்ளம் தோணுனா என்னாகும், அப்போ ரன் ஆஃப் மூலிமா இன்னும் மேற்கொண்டு பள்ளம் அதிகரிச்சுட்டே இருக்கும். சாயில் எரோடபிள் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியா. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுதான் எதுக்கு அப்படின்னா ரன் ஆஃப் வெலாசிட்டி குறைக்க, சாயில் எரோஷன் தடுக்க, செடிமெண்ட் டெபாசிஷன் அதிகரிக்க, கல்லி வைடனிங் தடுக்க, வாட்டர் கன்சர்வேஷன் மேம்படுத்த. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷனில் தான் இப்போ நம்ம படிக்கிறோம். அப்போ சாயில் மற்றும் வாட்டர் எப்படி கன்சர்வ் பண்ணலாம், அது எதனால் ப்ராப்ளம் நடக்குது, எதனால் எரோஷன் நடக்குது, அப்போ அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத படிச்சுட்ருக்கோம். அதில் இந்த கல்லி எரோஷன் வருது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கல்லி கண்ட்ரோல். மெயின் பிரின்சிபல்: reduce run of velocity, divert excess runoff safely, stabilize gully bed and sides, promote vegetation growth, trap sediments. Types of gully control structures. இதில் temporary structures, permanent structuresனு இருக்குது. temporary structures என்னென்னா brushwood check, loose rock dam, woven wire dam, lock check dam. பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் அதில் என்ன இருக்குன்னா ட்ராப் ஸ்பில்வே, சூட் ஸ்பில்வே, ட்ராப் இன்லெட் ஸ்பில்வே, மேஷனரி செக் டேம். இதில் பாருங்கள், இப்போ இதில் ஸ்பில்வே வருது. இப்போ கல்லினா அது எரோஷன் மூலிமா அது ஆழமான பள்ளம் ஏற்படுவது தான் கல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது அதிக ரன் ஆஃப் மழைப்பொழிவினால் கல்லி ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். அது டெம்பரவரி ஸ்ட்ரக்சர், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பில்வேன்னு வருது. இப்போ ஸ்பில்வேனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த கல்லிக்கு நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ பின்னாடி அது என்னென்னு பார்க்கலாம். டெம்பரவரி கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அதில் brushwood செக் அப்படின்னா மரக்கிளைகள் பயன்படுத்தி அமைக்கப்படும். ஸ்மால் கல்லீஸ்க்கு சூட்டபிள். அட்வான்டேஜஸ்: லோ காஸ்ட், ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன். லூஸ் ராக் டேம்
அது என்னென்னா எப்படி பண்ணுறாங்கன்னா கற்கள் அடுக்கி அமைக்கப்படும். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம், இந்த கல்லுலேயே ஒரு சின்ன செக் டேம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேர்த்தியாக அது வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த ஏரியாக்களில் போனீங்களா, இல்லை மலைச்சரிவான இடங்களில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் வெலாசிட்டி குறைக்கும். நெக்ஸ்ட்டு சூட்டபிள் ஃபார் மீடியம் கல்லீஸ். இந்த கற்கள் அடுக்கி இந்த ஸ்டோன் லூஸ் ராக் டேம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மீடியம் கல்லீஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓவன் வயர் டேம், அது பார்த்திங்கன்னா வயர் மெஷ் பயன்படுத்தப்படும், செடிமெண்ட் ட்ராப்பிங் நல்லது. லாக் செக் டேம், இது பார்த்திங்கன்னா மரக்கட்டைகள் பயன்படுத்தப்படும், டெம்பரவரி எரோஷன் கண்ட்ரோல். இப்போ நெக்ஸ்ட்டு தான் பர்மனண்ட் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதில் ட்ராப் ஸ்பில்வே அப்படின்னா வெர்டிக்கல் ட்ராப் மூலம் வாட்டர் எனர்ஜி குறைக்கப்படும். யூசஸ் ஸ்டீப் ஸ்லோப் கல்லீஸ். சூட் ஸ்பில்வே அப்படின்னா ஸ்லோப்பிங் சேனல் மூலம் ரன் ஆஃப் சேஃப்லி பாஸ் செய்யப்படும். ட்ராப் இன்லெட் ஸ்பில்வே அப்படின்னா பைப் இன்லெட் மூலம் வாட்டர் கீழே செலுத்தப்படும் பூமிக்கடியில். மேஷனரி செக் டேம் அப்படின்னா கான்கிரீட் அல்லது மேஷனரி ஸ்ட்ரக்சர், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். இது செக் டேம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம பண்ணுறது. இப்போ நீங்கள் அதை ஒற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் டேம் அப்படின்னா என்ன, அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸு, அதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, காம்போனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். இப்போ கீழே நம்ம பார்க்க போகிறோம். செக் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸ்கவேஷன், மேசனரி ஆர் கான்கிரீட் பிளேஸ்மெண்ட், சைட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரான் ப்ரொவிஷன். இந்த சைட் வால், ஆப்ரான் இதெல்லாம் எதுக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல், வாட்டர் வெலாசிட்டி குறைக்கிறது, செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகும், சாயில் எரோஷன் கட்டுப்படும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். காம்போனன்ட் பார்க்கலாம். க்ரஸ்ட் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன் வாட்டர் ஓவர்ஃப்ளோ. ஆப்ரான் அப்படின்னா ஸ்கோரிங் ப்ரிவென்ஷன், மண்ணரிப்பை தடுக்குது. சைடு வால் எதுக்குன்னா பேங்க் ப்ரொடெக்ஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக. ஸ்பில்வே அப்படின்னா சேஃப் வாட்டர் பேசேஜ். சைட் செலெக்ஷன் எப்படி பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் சைட் செலெக்ஷன்: நேரோ கல்லி செக்ஷன், ஸ்டேபிள் சாயில், ப்ராப்பர் ஃபவுண்டேஷன், அடிக்குவேட் ஸ்டோரேஜ், சேஃப் அவுட்லெட்டு. டிசைன் கன்சிடரேஷன் அதில் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணுன்னா பீக் ரன் ஆஃப், ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி, சாயில் டைப், ஸ்லோப், கேட்ச்மெண்ட் ஏரியா, செடிமெண்ட் லோடு. அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்னென்னா சாயில் கன்சர்வேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ஃப்ளட் ரிடக்ஷன், வாட்டர் ஸ்டோரேஜ். எதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணனா என்ன அட்வான்டேஜ், அதுக்கான லிமிட்டேஷன் அதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்: ஹை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் ரெக்யூர்ட், செடிமெண்ட் அக்யூமுலேஷன். மெயின்டெனன்ஸ் செடிமெண்ட் ரிமூவல், அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த செடிமெண்ட் ஆகிற மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிராக் ரிப்பேர், அப்போ கிராக் ஆனால் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். வெஜிடேஷன் மெயின்டெனன்ஸ், அந்த கிராஸ் எல்லாம் நம்ம வளர்த்தணும். ஸ்பில்வே இன்ஸ்பெக்ஷன், அடிக்கடி அந்த ஸ்பில்வேனா வாட்டர் பேசேஜ் ஆகக்கூடிய இடம், அது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சைடு வால் ஸ்ட்ரென்தனிங், அது கரெக்டாக இருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த சைடு வாலை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்ளிகேஷன் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்: ரன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சாயில் கன்சர்வேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். தமிழ்நாட்டில் இதில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காமன் ஏரியாஸ்: தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திண்டுக்கல், வெஸ்டர்ன் காட் ஃபுட் ஹில்ஸ். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக் டேம், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் யூசஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் பாண்ட்ஸ், செக் டேம்ஸ், வாட்டர் ஷெட் ஸ்கீம்ஸ் மூலிமா இதில் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்: வெலாசிட்டி ஃபார்முலா படிச்சுக்கோங்க. V = QA. Vனா வெலாசிட்டி, Q ஃபார் டிஸ்சார்ஜ், A ஃபார் ஏரியா. ரன் ஆஃப் ஃபார்முலா: Q = CIA, where Q = run off, C is run off coefficient, I is rainfall intensity, A is catchment area. ஒரு இம்பார்ட்டன்ட் 1 mark பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். Gully erosion occurs due to concentrated runoff. Check dams reduce runoff velocity. Brushwood check is temporary structure. Masonry check dam is permanent structure. Apron prevents scoring. ஒரு சில மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம். Which structure is used for permanent gully control? A. Brushwood check. B. Loose rock dam. C. Masonry check dam. D. Lock check. சரியான ஆன்சர் C. Masonry check dam.
அதாவது which structure is used for permanent gully control அப்படின்னா masonry check dam. அதாவது கொடுக்கப்பட்ட கொஷினில் இது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் சில 2 மார்க் கொஷின் மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இது நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா டிஃபைன் கல்லி எரோஷன், இதை கொடுத்துட்டு கல்லி எரோஷன் என்ன கீழே டிஃபைன் கேட்கலாம், இல்லை மேலே டெஃபினேஷன் கொடுத்துட்டு கீழே இதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்னு மாதிரி கேட்கலாம். கல்லி எரோஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் சாயில் பை கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப் வாட்டர் ஃபார்மிங் டீப் சேனல்ஸ் இஸ் கால்டு கல்லி எரோஷன். வாட் இஸ் செக் டேம்? A structure constructed across gully or stream to reduce runoff velocity and erosion. நெக்ஸ்ட் சில கொஷின்ஸ் நீங்கள் எப்படி படிச்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அது என்னென்ன இருக்குது, அதை பற்றியான டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உங்களை யாராவது கொஷின் கேட்டால் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டால் அதுலேருந்து இந்த கொஷின்லாம் கேட்பாங்க, எம்சிக்யூஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 மார்க் கொஷின் மாதிரி இதை அசீவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் நீட் ஸ்கெட்ச் அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிப்பீங்க? டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் இதெல்லாம் படிப்பீங்களா? அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் படிச்சினாலும் உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றுலேயும் இருந்து நம்ம எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சில மாடல் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். கல்லி எரோஷன் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஏ விண்ட், சி பி கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப், சி எர்த்குவேக், டி சலைனிட்டி. சரியான ஆன்சர் பி கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப். அதாவது கல்லி எரோஷன் இஸ் மெயின்லி காஸ்ட் பை கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப். தொடர்ந்து அதிகமான மழை பொழிவினால தான் கல்லி எரோஷன் ஏற்படுது. ரன் ஆஃப் வாட்டர் வித் ஹை வெலாசிட்டி ரிமூவ்ஸ் சாயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் எ டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்? கீழே ஏ மேசன்ரி டேம், பி ட்ராப் ஸ்பில்வே, சி பிரஷ்வுட் செக், டி கான்கிரீட் டேம். சரியான ஆன்சர் சி பிரஷ்வுட் செக். அதாவது விச் இஸ் டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிரஷ்வுட் செக். தேர்டு, ஆப்ரான் இஸ் ப்ரொவைடட் டு ஏ இன்க்ரீஸ் வெலாசிட்டி, ரிடியூஸ் எரோஷன், சி ஸ்டோர் வாட்டர், டி டைவர்ட் கெனால். சரியான ஆன்சர் பி ரிடியூஸ் எரோஷன். அதாவது ஆப்ரான் இஸ் ப்ரொவைடட் டு ரிடியூஸ் எரோஷன் அல்லது ப்ரிவென்ட்ஸ் ஸ்கோரிங் எப்படி வேணாலும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு லூஸ் ராக் டேம் இஸ் சூட்டபிள் ஃபார் ஏ ஸ்மால் கல்லிஸ், பி மீடியம் கல்லிஸ், சி ரிவர்ஸ், டி லேக்ஸ். சரியான ஆன்சர் பி மீடியம் கல்லிஸ். அதாவது லூஸ் ராக் டேம் இஸ் சூட்டபிள் ஃபார் மீடியம் கல்லிஸ். நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அமாங் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்து கீழே ஏ லாக் செக், பி வயர் டேம், சி மேசன்ரி செக் டேம், டி பிரஷ்வுட் செக். சரியான ஆன்சர் சி மேசன்ரி செக் டேம். பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அமாங் த ஃபாலோவிங் கொடுத்து கீழே கொடுத்துக்கல மேசன்ரி செக் டேம் தான் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கான ஒரு மெமரி ட்ரிக்கு. இப்போ டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா பிஎல்டபிள்யூஎல். நல்லா ஈஸியாக பார்த்துக்கோங்க. பிஎல்டபிள்யூஎல் அப்படின்னா பி ஃபார் பிரஷ்வுட், எல் ஃபார் லூஸ் ராக், டபிள்யூ ஃபார் ஓவன் வயர், எல் ஃபார் லாக் செக். பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் கட் இருக்குது. டிசிடிஎம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிடிஎம். டி ஃபார் ட்ராப் ஸ்பில்வே, சி ஃபார் சூட் ஸ்பில்வே, டி ஃபார் ட்ராப் இன்லெட், எம் ஃபார் மேசன்ரி டேம். நெக்ஸ்ட்டு ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா லோ காஸ்ட், டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் லோ காஸ்ட், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஹை காஸ்ட். டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் ஷார்ட் லைஃப், பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் லாங் லைஃப். டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் easy construction, permanent structure skilled labor needed. Temporary structure small gullies, permanent structure for large gullies. Field oriented practical explanation சில பார்க்கலாம். Farmers use loose rock dams in hill areas. Check dam reduce runoff speed. Sediments accumulate behind structures. Vegetation stabilizes gully banks. சப்போஸ் நீங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இல்லை நீங்களே ஒரு டயக்ராம் பார்த்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ எல்லா விதத்துலையும் நம்ம தயாராக இருக்கணும். எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம தயாராக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ பிரஷ்வுட் செக் அப்படின்னு ஒரு படம் கொடுத்து அதை கேட்குறாங்க அப்படின்னா வுட்டன் பிரான்ச்சஸ் பிளேஸ்ட் அக்ராஸ் கல்லி. லூஸ் ராக் டேம் அப்படின்னா ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் அக்ராஸ் ஃப்ளோ பாத் இருக்கும். ட்ராப் ஸ்பில்வே எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல் ட்ராப் ஸ்ட்ரக்சர் ரெடியூசிங் எனர்ஜி. சூட் ஸ்பில்வே எப்படி இருக்கும்? ஸ்லோப்டு காங்க்ரீட் வாட்டர் பேசேஜ். ஒரு ஈஸி குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். கல்லி எரோஷன்
concentrated runoff erosion. Temporary structure, low cost. Permanent structure, long life. Check dam reduces runoff velocity. Apron prevents scoring. Vegetation stabilizes gullies. சில எக்ஸாம் டிப்ஸ் பார்க்கலாம். Learn differences between temporary and permanent structures. Focus on application and functions. Practice diagrams and MCQs daily. Remember structures names using mnemonics. அதாவது சில நினைவூட்டிகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு செவுத்துலையோ இல்லை வால்லையோ எங்கேயாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் பேரை வந்து நேம் கூட எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஞாபகப்படுத்தும், நினைவூட்டியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர் ஏஇஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு டாபிக் பற்றி விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.